அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இன்னைக்கு நம்ம திருமதி சரசாத் சூரி அவர்கள் எழுதிய 3வது மாலை சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மா, மணி 12 ஆச்சும்மா. அப்புறம் உங்கள் இடத்துல வேறு யாராச்சும் வந்து உட்காந்துருவாங்க. கிளம்புங்கம்மா. அஞ்சலை, ஒரு நிமிஷம் பாத்ரூமுக்கு போயிட்டு போகலாமே. இப்போ தானம்மா கூட்டிகிட்டு போனேன். சரி வாங்க. அஞ்சலிக்கு தான் தெரியும் இந்து பிடித்தால் பிடித்ததுதான் என்று. அஞ்சலி மெதுவாக அவள் கையை பிடித்து கொண்டு வெளியில் வந்து அரைக்கதவை பூட்டி சாவியை இடுப்பில் சொருகி கொண்டு கிளம்பினாள். இந்துமதியை பார்க்க பார்க்க அவளுக்கு பரிதாபமாக இருக்கும். எவ்வளவு பணம் இருந்தென்ன, வசதி இருந்தென்ன, கண்ணு தெரியாத அம்மாவை வைத்து பாதுகாக்க முடியாத குழந்தைகள் பிறந்தென்ன, பிறக்காமல் இருந்தென்ன. இந்து அம்மாவை பார்த்து கொள்ள வந்து இதோ 6 வருடமாகிறது. அஞ்சலை, அம்மாவை போ மாதிரி பார்த்துக்கணும். நானும் அண்ணனும் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கள் நினைவெல்லாம் இங்கே தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. செலவுக்கு எப்போ பணம் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை மாற்றி மாற்றி வந்து பார்த்துக்குவோம். ஒரு நிமிஷம் கூட தனியாக விடாத. சொன்னபடியே இந்த 6 வருடத்தில் ஒரு தடவை கூட தவறாமல் நந்தினியும் கிரகனும் வந்து பார்த்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்துமதியைப் போல ஒரு தாய் கிடைக்க கொடுத்து வைக்க வேண்டும். குழந்தைகளை பற்றி தவறாக ஒரு வார்த்தை வாயிலிருந்து வர வேண்டுமே. அவர்களை பற்றி குற்றம் சொல்பவர்களின் வாயை மேலே பேச விடாமல் அடைத்து விடுவாள். என் குழந்தைகளை பற்றி என்னை விட நல்லா புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இருக்க முடியுமா? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. கண்ணு தெரியாத என்னை வச்சுட்டு கஷ்டப்படுறதுக்கா அவங்கள இத்தனை படிப்பு படிக்க வச்சோம்? அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு கேட்டா அதுவே எனக்கு போதும். அவங்க தான் என்னோட 2 கண்கள். இதை பற்றி யாரும் பேச வேண்டாம். இந்துமதி நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவள். நந்தகுமாரை போல ஒரு கணவன் கிடைத்தது அவள் செய்த பாக்கியம். சிலருக்கு தான் பிறந்த வீடும் புகுந்த வீடும் மனதுக்கு பிடித்த மாதிரி அமைந்துவிடும். அந்த விஷயத்தில் இந்த அம்மா யோகக்காரி. நந்தினி, கிரண் பெற்றோர்கள் பெருமைப்படும் குழந்தைகள். அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதே இருவரின் குறிக்கோளாக இருந்தது. மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பியே தீர்வேன் என்று நந்தகுமார் பிடிவாதமாய் இருந்தான். இந்துமதிக்கு அதில் அவ்வளவு விருப்பம் இல்லாவிட்டாலும் நந்தகுமார் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று விட்டுவிட்டாள். எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. அவளை பற்றி அஞ்சலிக்கு தெரிந்த அளவு அவளது குழந்தைங்களுக்கு கூட தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். அம்மா, பசங்க உங்களை கூட்டி வச்சுக்க கூடாதா? உங்களை தனியா இந்த முதியோர் இல்லத்துல விட எப்படி மனசு வந்துச்சு? அப்படி சொல்லாத அஞ்சலை. நந்தகுமார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பசங்க படிப்பு ஒன்று தான் அவருக்கு முக்கியமாக இருந்துச்சு. அவர் வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டார். ஆனால் அவங்க அம்மா தன்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஏக்கம் அவரை விட்டு போகலை. சாகும்போது என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. எந்த காரணத்தை கொண்டும் பசங்களை தடுத்து நிறுத்திடாத. நம்ம சுயநலத்துக்காக அவங்க எதிர்காலத்தை பழடிக்க கூடாதுன்னு. அது சரிம்மா, இப்போ உங்களுக்கு பார்வை வேற போயிடுச்சே. இந்த நிலையில எனக்கு நீ இருக்கியே, அது போதும் அஞ்சலை. நீயே சொல்லு, என் குழந்தைங்க எனக்கு என்ன குறை வச்சாங்க? என்னை மகாராணியாட்டம் வச்சிருக்காங்களே. எனக்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. இந்துமதி எப்போதுமே அழகாக உடுத்தி கொண்டு பளிச்சென்று இருப்பாள். கண் தெரியவில்லை என்று ஒரு நாள் கூட குறைப்பட்டு கொண்டதே இல்லை. அஞ்சலை தான் அவளுக்கு எல்லாமே. பீரோ சாவியை அஞ்சலை நம்பி கொடுத்து விடுவாள். அவள்தான் அவளுக்கு வேண்டிய புடவை, மேட்சிங் பிளவுஸ், அப்புறம் கழுத்தில் போட்டுக்க விதவிதமான மாலைகள், தோடுகள், வளையல்கள் என்று எடுத்து கொடுப்பாள். அஞ்சலை, ஒரு ஹாப்பி நியூஸ். கிரண் வரானாம். அவனோட கூட சாராவும் வரா. என்னோட மருமகளுக்கு நல்ல பரிசா கொடுக்கணும். நாளைக்கு நகை கடைக்கு போகணும். சீக்கிரம் ரெடியாகு. கிரணுக்கு போன மாசம்தான் திருமணம் ஆனது. சாரா அவனுடன் கூட படித்தவள். 5 வருட பழக்கம். அங்கேயே பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டான். நந்தினியும் அவள் கணவன் சுரேனும் மட்டுமே கூட இருந்தார்கள். அம்மாவை பார்க்க இப்போது வருகிறார்கள். அஞ்சலை, இந்த டிசைன் எப்படி இருக்கு? கைகளால் காசு மாலையை தடவி பார்த்து பார்த்து மகிழ்ந்து போனாள் இந்துமதி. 2 லட்சம். காசு மாலை பலபலவென்று மின்னியது. பணத்தை எடு அஞ்சலை. இந்தா, பத்திரமா பீரோவில் வச்சு பூட்டிட்டு சாவியை கொடு. இனி கிரணும் சாராவும் வரும் வர அவர்களை பற்றியே தான் பேசிக்கொண்டு இருப்பாள். அஞ்சலியின் தலையில் பேரிடியாக இறங்கியது அந்த செய்தி. அவள் கணவனுக்கு இரத்த குழாயில் அடைப்பு. உடனே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்றால் பிழைப்பது நிச்சயமில்லை என்று கூறிவிட்டார் டாக்டர். உடனடியாக 2 லட்சத்துக்கு எங்கே போவது?
இந்துமதி தெய்வ தாட்சியம் இல்லாமல் மறுத்துவிட்டாள். சம்பளத்தை தவிர மேற்கொண்டு ஒரு பைசா தரமாட்டாள். இந்த ஒரு குணம் மட்டும் அஞ்சலிக்கு பிடிப்பதே இல்லை. அவள் குணம் தெரிந்துதான் குழந்தைகள் வரும்போதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் 5000 10,000 என்று கொடுத்து விட்டு போவார்கள். அதனால்தான் அவள் இந்த 6 வருஷமாக இந்துமதியை விட்டு விட்டு போகாமல் விசுவாசமாக இருக்கிறாள். கிரணும் சாராவும் வர இன்னும் குறைந்தது 2 வாரமாகும். அன்று கோவிலில் ஒரு பூஜை. நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு போய்விட்டு வந்த களைப்பில் இந்துமதி சீக்கிரமே படுக்க போனாள். இந்தா பீரோ சாவி, எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா பூட்டிட்டு சாவியை என் தலகாணி கடியில் வச்சிடு, நான் சீக்கிரமா தூங்க போறேன். போனதுமே படுத்ததுதான். குரட்டை சத்தம் கேட்டதுமே அஞ்சலிக்கு தான் தெரியும், இனி காலையில தான் கண் விழிப்பாள். அஞ்சலி பீரோவை திறந்து அவள் போட்டு கொண்டு போன நகைகளை உள்ளே வைத்து கதவை மூட போனவள் அங்கேயே ஒரு வினாடி தயங்கி நின்றாள். இன்னும் 1 வாரத்தில் கணவன் முத்துக்குமாருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும். கையில் 10 பைசா கிடையாது. புதிதாக வாங்கிய காசு மாலை பெட்டி அவள் கவனத்தை ஈர்த்தது. பெட்டியை திறந்து பார்த்தாள். பேசாமல் இந்த காசு மாலையை எடுத்துக்கொண்டு போவது, அவளுக்கு தெரிந்த கோவிந்தன் ஆசாரியிடம் கொடுத்து அதே போல ஒரு டூப்ளிகேட் நகை செய்து சத்தமில்லாமல் திருப்பி வைத்து விடுவது. ஒரிஜினல் காசு மாலையை அடமானம் வைத்து கணவனின் ஆபரேஷனை முடிப்பது. கடனோ உடனோ வாங்கி நகையை மீட்டு திருப்பி வைத்து விடுவது. உண்ட வீட்டில் ரெண்டகம் செய்வது எவ்வளவு பெரிய துரோகம்! அஞ்சலிக்கு புரியாமல் இல்லை. ஆனாலும் அவளுக்கு இது பெரிய தவறாக தோன்றவில்லை. அவள்தான் திருப்பி வைத்து விட போகிறாளே. பெட்டியிலிருந்து மாலையை மட்டும் எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டு சத்தம் போடாமல் பீரோவை மூடி சாவியை தலகாணிக்கடியில் வைத்து விட்டாள். பெருஞ்சுமை கண்மேல் ஏறி உட்கார்ந்தது போல அழுத்தியது. ஒரு வினாடி கூட இமைகள் மூட மறுத்தன. சரியாக 4 நாளில் டூப்ளிகேட் நகையை திருப்பி வைத்ததும் தான் அவள் மனது கொஞ்சம் லேசானது. நல்ல வேலை, நடுவில் இந்துமதி நகை பேச்சையே எடுக்கவில்லை. அஞ்சல, இன்னையிலிருந்து 10 நாள் வரமாட்டேன்னு சொன்னியே, மீனாவை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு தான் போகணும். அப்புறம் சரியா 10 நாளில் திரும்பிடணும். பீரோவிலிருந்து ரூபாய் எடு. 1000 ரூபாய் நோட்டுகளை எண்ணி கொடுத்தாள். வாங்கும்போது கை நடுங்கியது. மீனாவை இப்பவே கூட்டியாந்து விட்டுட்டு தான் நான் போவேன். இந்துவை கையில் பிடிக்க முடியல. அடிக்கடி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்தபடி இருந்தாள். கிரணும் சாராவும் ஓடி வந்து இந்துவை கட்டி கொண்டார்கள். யுவர் மாம் இஸ் கார்ஜியஸ், வெரி வெரி பிரிட்டி என்று கூறியபடியே அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் சாரா. கிரண், இங்கே வா, இந்தா சாவி, பீரோவை திற, சாராவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த நகைப்பெட்டியை எடு கண்ணா. கையில் நகைப்பெட்டியை வாங்கி அதை திறந்து அதிலிருந்த காசு மாலையை எடுத்தாள். சாரா டியர், பக்கத்துல வா. அவள் கழுத்தை தடவி மாலையை அணிவித்து கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்தாள். இருவருமே நெகிழ்ந்து போனார்கள். கிரண், அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம கூடவே கூட்டிட்டு போலாமே. எனக்கும் அப்படி ஒரு ஐடியா இருக்கு. முதல்ல அங்கே போய் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போகணும். அதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும். கிரண், சாரா, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொழுது போகுது. அவசரப்படாதே. அடுத்த 1 வாரமும் அம்மாவுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் கூட்டி கொண்டு போனார்கள். ஒரே கிஃப்ட் வாங்கி குவித்து விட்டார்கள். மீனாவுக்கு 4 நாள் லீவ் கொடுத்து விட்டார்கள். இன்னும் கிளம்ப 4 நாள் தான் இருந்தது. இந்துமதியின் பெஸ்ட் ஃப்ரெண்டு சந்திரவதனாவின் 70வது பிறந்த நாள் மிகவும் ஆடம்பரமாக கொண்டாட தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள் அவருடைய மகனும் மருமகளும். இருவரும் பெங்களூரில் பெரிய டாக்டர்கள். சொந்த கிளினிக் வைத்திருக்கிறார்கள். சந்திரா மிகவும் தைரியசாலி. கணவன் ஆர்மியில் பெரிய பதவி வகித்தவர். இந்த காப்பகத்தில் அவள் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. ஊரிலிருந்து அவருடைய மகன் மதனும் மருமகளும் பேத்தி மானசியும் வந்துவிட்டார்கள். சாராவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவளுக்கு இந்தியாவில் ஒரு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வது புதிய அனுபவமாக இருந்தது. இந்துமதி அவளுக்கு அழகாக புடவை கட்டிவிட்டாள். கழுத்தில் மின்னியது காசு மாலை. மான்சி சாராவை சுற்றி சுற்றி வந்தாள். கழுத்தில் இருந்த காசு மாலையை தொட்டு தொட்டு பார்த்தாள். மான்சி, உனக்கு இது பிடிச்சிருக்கா? காட்டு, போட்டு விடுறேன். இப்போது மான்சி கழுத்தில் மின்னியது காசு மாலை. குழந்தை எல்லோரிடமும் பெருமை அடித்து கொண்டிருந்தாள். சாராவுக்கு இந்திய உணவு ரொம்பவே பிடித்து விட்டது. எல்லோரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். சாராவும் கிரணும் இந்துமதியை கூட்டிக் கொண்டு கிளம்ப தயாரானார்கள். மீனா, அம்மாவை கூட்டிக்கிட்டு நீ முன்னாலே போ, நாங்கள் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவோம். சாரா, உன் காசு மாலையை வாங்கிக்கோ. மான்சி, ஆன்ட்டிக்கு பாய் சொல்லு. பாய் ஆன்ட்டி. கழுத்தில் மாலையை காணவில்லை. மான்சி, மாலை எங்கம்மா? மாலையா? குழந்தை சுத்தமாக மறந்து விட்டிருந்தாள். கழுத்தில் போட்டு விட்டேனே, மறந்துட்டியா?
குழந்தை அழ ஆரம்பித்து விட்டாள். அம்மா காவேரிக்கு ஒன்றும் புரியவில்லை. காலையில் மிகவும் பிஸியாக இருந்ததால் நடந்தது ஒன்றுமே தெரியாது. அவளுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. ஒரு இடம் விடாமல் தேடியும் மாலை கிடைக்கவில்லை. சந்திரவதனா ரொம்ப ரோஷக்காரி. மதன் ஆன்டி கிட்ட மாலை எவ்வளோ பவுன் என்ன விலைன்னு கேட்டு உடனே கடைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டு தான் ஊருக்கு கிளம்புற. கிரண் எவ்வளவு தடுத்தும் மதன் கேட்கவில்லை. உடனே கடைக்கு புறப்பட்டு விட்டான். அஞ்சலை எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கவில்லை. சொக்கலிங்கம் ஒரு வாரம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தான். அறைக்கு வந்து 3 நாளில் மறுபடியும் சீரியஸ் ஆகிவிட்டது. கடைசியில் டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். அஞ்சலை எதிர்பார்த்ததற்கு மேலேயே காசு செலவழிந்து விட்டது. காசும் போய் கட்டிய புருஷனும் போய் அஞ்சலை பித்து பிடித்தவள் போல் ஆனாள். காசு மாலை அதை மீட்கும் நிலையிலா இருக்கிறாள்? கிரணும் சாராவும் கிளம்புவதில் மும்முரமாய் இருந்தார்கள். அம்மா, அஞ்சலை புருஷன் போயிட்டாருமா. நானும் இன்னும் ஒரு வாரத்துல ஊருக்கு போகணும். மீனா கெடு வைத்து விட்டாள். அம்மா, நானும் சாராவும் போய் அஞ்சலையை பார்த்துட்டு ஊருக்கு போறோம். பாவம் சொக்கலிங்கமும் போயிட்டாரு. பாவம் சாரா எதுக்கு? நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்தால் போதாதா? அஞ்சலை வீட்டில் இன்னும் உறவுக்காரர்கள் கூடியிருந்தார்கள். அஞ்சலை கிரண் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தயங்கினாள். கிரண் அஞ்சலை கையில் 10,000 ரூபாயை திணித்தான். அஞ்சலை உறவுக்காரர்கள் முன்னால் பேச தவித்தாள். தம்பி, சாரா அம்மாவை பார்க்க முடியாம போயிடுச்சே. அம்மா எப்ப பாரு அவங்க நினைப்பிலேயே இருந்தாங்க. ஆமா அஞ்சலை, உன்னை கூட்டிட்டு போய் காசு மாலை வாங்கி வச்சிருந்தாங்க போலையே. ஆசையா கழுத்துல போட்டு விட்டாங்க. அடுத்த வருஷம் அம்மாவை கூட்டிட்டு போயிடுவோம். அது வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும். தம்பி, 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சதும் உடனே வந்துட மாட்டேன். அது வரைக்கும் மீனாவை இருக்க சொல்லியிருக்கேன். அஞ்சலை ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள். இனியும் மூடி மறைத்தால் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது. இந்துமதியிடம் நடந்ததையெல்லாம் சொல்லிவிட வேண்டும். இவ்வளவு நம்பிக்கையையும் பிரியத்தையும் வைத்திருக்கும் அந்த குடும்பத்தை இனிமேலும் ஏமாற்ற முடியாது. அஞ்சல, வா வா. உன் குரல் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அம்மா, உங்களை பத்திரமா அஞ்சலை கிட்ட ஒப்படைச்சிட்டேன். வரேம்மா. வரேன் அஞ்சலை. மீனாவும் கிளம்பி விட்டாள். இந்துமதி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு மீதி இருக்கும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இந்துமதியின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் அஞ்சலை. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். இரு அஞ்சலை, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல அதை கேளு. இந்துமதி சாரா வந்ததுலேருந்து நடந்ததை ஒன்று விடாமல் அஞ்சலியிடம் விவரமாக சொல்ல சொல்ல அவளுக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை. இது என்ன கூத்து? அந்த குழந்தை எதுக்கு காசு மேல மேல ஆசைப்பட்டு வாங்கி போட்டுக்குச்சு? அப்புறம் அது ஏன் தொலையணும்? யார் அந்த மாலையை எடுத்திருப்பாங்க? ஐயையோ, அது தங்கம்னு நினைச்சு புதுசா வாங்கி கொடுத்த அந்த மவராசியை எண்ணி எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்காங்க. அஞ்சலை பேச்சு வராமல் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்து விட்டாள். அஞ்சலை, அஞ்சலை, இருக்கியா? என்ன சத்தத்தையே காணோம்? உன்னால நம்ப முடியலல? ஆமாம்மா, நம்பத்தான் முடியல. ஆமா, நீ ஏதோ முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன அது? அது ஒன்றும் இல்லைம்மா. நானும் அந்த காசு மாலையை பற்றி தான் சொல்லணும்னு இருந்தேன். சாராம்மா கழுத்துக்கு அது எத்தனை அழகாக இருந்திருக்கும்னு நான் பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னு. அம்மா, உங்கள் மனசு சொக்க தங்கம். உங்களுக்கு ஏற்ற மருமக தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. தொட்டதெல்லாம் பொண்ணாகிற கைமா உங்கள் கை. வழவழப்பான அவளது கைகளை பிடித்து தடவி கொடுத்தாள் அஞ்சலை. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? ஏழைகளுக்கு கண்டிப்பாக அந்த ஆண்டவன் துணை இருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த கதை. எத்தனையோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலும் கடைசியில் அவங்கள கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுள் இருக்காருன்றதுக்கு நம்ம இந்த கதையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். ஒரு நொடியில் அஞ்சலை மேலே இருந்த நம்பிக்கையும் மரியாதையும் அந்த குடும்பமே இழந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நடக்காமல் ஒரு குழந்தை மூலயமா அதையெல்லாம் காப்பாற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். இதை அவள் மறைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை இந்த நேரத்தில் கூட அவள் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சக்தி தான் அவளை காப்பாற்றிருக்குன்றத உணர்ந்ததால தான் அவள் அந்த உண்மையை மறைச்சிட்டான். ஆனால் அதுவே அந்த குடும்பத்துக்கு காலத்துக்கும் விசுவாசமாக இருக்க போகிறான்றதுக்கு ஒரு சான்று. எப்பவும் அவள் அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண மாட்டாள். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாங்க. இந்த கதையை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.